கண்டிப்பா அவரு இப்போ வரைக்கும் உதவி பண்ணியிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50 கோடி பக்கமா வருது. ஏன்னா அவர் இப்போதான் படங்களே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட 50 கோடி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அர்ஷா சாய தான் வந்து இவரு ரிப்ளிகேட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்துட்டு கை நிறைய சூட்கேஸ் ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது பண்ணிருப்பாரு. ஆல்மோஸ்ட் அதேதான். ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் எங்கன்ட்டே தெரியல. ஏன்னா அப்படியே மொத்தமா ஒரு அஜெண்டா ஒரு மிஷன் இருக்குல்ல, அந்த மிஷன் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையிலேயும் அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மீடியேட்டரா நீங்க இருக்கீங்கன்னா உங்க லைஃபை செட்டில் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால அவங்களோட மிஷன் முடிஞ்சு எதுக்குடா நான் போயிட்டு லைம்லைட் காட்டிட்டு என் சொத்தை நான் காப்பாற்றிக்கிறேன், அதான் சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் தான், அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பல மர்மங்கள் இருக்கதாமா செய்து இருக்கலே ஒன் ஆஃப் த ஏழை முதல்வர் தான் ஆட்சி செய்கிற நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா உலகந்த கார். அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. பல மர்மங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அதற்கான பதில்கள் என்கிட்ட இல்லைம்மா.